ஷேய் விஷ்ணு பிரமா எப்பா உலகமே கடவுள் உட்கார்ந்துருக்கிற கணக்கு அதிசயமாக பார்க்க விடுவார். புரியுதா? பக்தியாக இருக்கிறது தான் பார்க்க விடுவார். மற்ற அநியாயப்பட்டு நாக்கிலிருந்து ஆணும் பெண்ணும் பேசுகிற கணக்கை முடிச்சிருவார், குளோஸ் பண்ணிடுவார் ஐயா. பிள்ளைகள் 3 பிள்ளைய தான் அவரை தொட்டு குளிப்பாட்ட முடியும், அவரை தொட முடியும். வேறு யாராலையும் முடியாது, தொடவும் கூடாது. எல்லா லிங்கத்திலையும் அசிங்கம் பண்ணிட்டான், அசிங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்போ அந்த மந்திரத்துக்களை சொல்லுவான், அந்த ஓதுவான், ஊதுவான். இதே கூத்து தான் நடக்கும். பாத்தியா, நாகராஜன் அவன் எப்பயுமே தண்ணி கிணத்துக்குள் தண்ணி. அது பார்வதி பரமசும் அங்கே தான் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. தலையில் இருக்குது, கொண்டையில் இருக்குமா இந்த மானிட பிறவி. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எதுவுமே கிடையாது. கிணத்துக்குள்ளே குளிப்பாட்டுறது நாகராஜன். பார்த்தியில, அவனும் கணக்கு போயிட்டான். திரை லோகத்தில் நான் வந்துட்டேன்டா, என் தாய் தாப்பனை குளிப்பாட்ட வேண்டிய இடம் அந்த கிணத்து தண்ணி. அதுதான் முதல் குளிப்பாட்டுவான். அவன் குளிப்பாட்ட வேண்டிய டைம், முதல் குளிப்பாட்ட வேண்டிய டைம் அவனுக்கு. 2வது இவன் குளிப்பாட்டுவான், இளையவன் தாய் தாப்பனை 13 குளிப்பாட்டுவான். எல்லாமே மும்பை மகாராஷ்டிராவில் மகாலும் தொட்டு குளிப்பாட்டி என்னத்தையோ 2 பத்தியை பொருத்திடுவான் மகா. புரியுதா? தாப்பனில் தாய் தாப்பனு குளிப்பாட்ட வேண்டிய இடம் 3 இடம். இங்கே 2 இடம், 1 இடம் மகா. மும்பை மகாராஷ்டிரா. புரியுதா? எல்லா கணக்கும் முடிச்சுட்டார். இப்போ சுத்தமாக தூயமாக உட்காந்துருக்கார். மந்திரத்தை சொல்கிறவன், அங்கங்கே கோயில்களில் மணி ஆட்டி திங்கிறவன் குடும்பம் முடிஞ்சு போச்சு. உழைச்சி சாப்பிட்டுக்கோன்ட்டார். கணக்கு விட்டுட்டு உழைச்சி சாப்பிட்டுக்கோ. விவசாயம் இருக்கா, போய் பார்த்து சாப்பிட்டுக்கோ. அலங்காரம் பண்ணாத, பூமியில் மந்திரத்தை சொல்லாத. எல்லா பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆட்சியில் மந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த புயலை நீயே தொட்டு அலங்காரம் பண்ணி நீயே மணி ஆட்டு அப்படின்னு மன்னர் ஆட்சியில் அதிலிருந்தே அவன் பிடிச்சி வந்தான். புரியுதா? ஷமீன் காலத்தில் அந்தந்த கோயிலில் அவனுக்கு தூக்கி கொடையை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிகிட்டு வருவாங்க. கரு அறுத்துட்டார் வேரோட. எல்லா அவனு மன்னர் ஆட்சியிலேருந்து கரு அறுத்துட்டார். புரியுதா? கணக்கு உள்ளதை மட்டும் இப்போ வச்சுருக்கார் பூமியில். அது வருவான், டைம் வரையில் அவனை தூக்கி உள்ளே கொண்டு வருவார் ஐயா. நீதி அரசர், கடவுள் பரமசிவன், 3 சத்தியம், 3க்கு 3, 2 சிவனும் பார்வதியும். வேண்டா குடும்பம் 5, 5க்கு 5 அடி துவச்சி எடுப்பார். கடல் கொந்தளிப்பில் அழிஞ்சு போகும், நோய் தாக்கத்தில் அழிஞ்சு போகும், நிலநடுக்கத்தில் பூமியில் பில்டிங் ஏற்றுனது எல்லா பாவத்தை செஞ்சு வச்ச ஆணும் பெண்ணும் அவன் ஆரிசு குடும்பமே ஆட்டி கீழே மாற இறக்கி விட்டுவார். வர்றா அப்படின்னு அடுத்து சென்ட்ரேஷனில் உழைச்சி சாப்பிட்ற கணக்கு, ஆதியில் உள்ள கணக்கு இப்போ வரும். இதுதான் இனிமேல் வர்ற கணக்கு. 3 சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.